பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு அரசு நிகழ்ச்சி தான். இது திமுகவினுடைய நிகழ்ச்சி அல்ல. அந்த அரசு நிகழ்ச்சியை நாம் பங்கேற்றதை ஒரு அரசியலாக்கி பார்க்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்கு. இப்படி ஒரு பேச்சுக்களை எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் பண்பு கருதி இதெல்லாம் தவிர்க்கணும். எனக்கு வந்த தகவல் படி அதிகமானவர்கள் எடப்பாடி அவர்கள் செய்த ஆய்வுல பேசும்போது நீங்க ஏன் பாஜக கூட்டணி விட்டு நீங்க என்ன பேசிருக்கீங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ் வந்து பண மோசடி பண்றாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. அவங்க நீதிமன்றத்தில் சட்டப்படி அவர் செய்வார். அதுக்கு நம்ம போகல, அவருடைய தனிப்பட்ட தொழில். இதே மாதிரி தான் சார் ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கம். ஆனால் அதை பற்றி இன்னும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கோம் பாஜக சார்பில். அவருடைய வழக்கு அவர் பார்த்துட்டு போவார் இல்லையா? இத்தனை வருஷமா தொடர்ந்து எதிர்த்துட்டு இருந்த ஒரு தலைவரை இப்போ அவர் வந்து இந்தியாவில் ஒரு தன்னிகரற்ற தலைவர் அப்படின்னு எல்லாருமே மோடி முதற்கொண்டு பாராட்டி பேசும்போது அந்த சந்தேகம் வரதான் சார். பிரதமருடைய பண்பு சார். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில் தமிழக பாஜகனுடைய துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் நெருங்குற சமயத்தில் பாஜக அதிமுக கூட்டணி அமையுமான்னு எதிர்பார்த்த நேரத்தில் திமுக பாஜக கூட்டணி அமையும்னு பேசிக்கிறாங்க. இல்லை, ஒரு நிகழ்ச்சியை வச்சு நம்ம நண்பர்கள் திருமண விழாவுக்கு எல்லோரும் போகிறது இல்லையா? எந்த அரசியல் கட்சின்னு பார்க்குறது இல்லைல்ல. இது ஒரு மூத்த தலைவர், தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் அவருடைய பெயர் ஒரு நீங்கா இடம் பெற்றிருக்கு. அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. அவருடைய சித்தாந்தம், கொள்கைகள், லட்சியம், நோக்கங்கள் நமக்கு வித்தியாசமான உணர்வு தந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான சிந்தனைகள் கூட அதில் இருக்கலாம். ஆனால் அவருடைய இந்த நாட்டு மக்களுக்காக அவர் பணியாற்றியது, தமிழுக்காக அவர் பணியாற்றியது, இலக்கிய சிறப்புகளை எடுத்து சொன்னது, மேடை பேச்சில் வல்லவராக திகழ்ந்தது, எழுத்துரைகளில் தனி திறமை பெற்றிருந்தது, அதன் மூலம் மக்களை அவர் கட்டி போட்டது, இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அவருடைய ஆட்சி நடக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா வழி ஆட்சி, கலைஞர் வழி ஆட்சியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதற்காக அவர்கள் பல விழாக்களை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மத்திய அரசு அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு ஒரு நாணயம் வெளியிட போது அந்த நிகழ்ச்சியில் பாஜகவினுடைய மூத்த தலைவர், மத்திய அமைச்சரவையிலே ஒரு மூத்த தலைவர், மூத்த அமைச்சர், பாரத பிரதமர் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய, அவர்களோடு ஆலோசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைச்சர், மூத்த அமைச்சர் வருகிற பொழுது நாமளும் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது. அவர் புறப்படுவதற்கு முன்பே மாநில தலைவர் மற்றும் நமது அமைச்சர் எல் முருகன் அவர்களை எல்லாம் பேசித்தான் அவர் வருகிறார். அவர் வருகிற நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்த அரங்கத்திலே அமர்ந்திருந்தார்கள். அதோடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு முருகன் அவர்களும் மேடையில் இருந்தார். இவர்கள் அரங்கத்திலே இருந்தோம். அரங்கத்திலே மாநில தலைவர் உள்பட சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நயனா நாகேந்திரன், நமது அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லோருமே அரங்கத்தில் இருந்தும், அதுபோன்ற மாவட்ட தலைவர்கள்லாம் அங்கே பங்கு பெற்றிருந்தார். இது ஒரு அரசு நிகழ்ச்சி தான். இது திமுகவினுடைய நிகழ்ச்சி அல்ல. அந்த அரசு நிகழ்ச்சியை நாம் பங்கேற்றதை ஒரு அரசியலாக்கி பார்க்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அரசியல் வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும், பேசுவதற்கு எதுவுமே ஒரு இலக்கு இல்லை, பொருள் இல்லை. இன்றைக்கு எந்த காட்சிகளும் அமையவில்லை என்றால் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று முன்னாள் முதலமைச்சர் எடுத்திருப்பது வேடிக்கையானது, இது வாடிக்கையானது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரங்கத்துக்கு நீங்கள் பாஜக தலைவர்கள் சென்றதோ இல்லை அண்ணாமலை அவர்கள் சென்றதோ பேசு பொருளாகல, கலைஞர்களுடைய நினைவிடத்திற்கு அண்ணாமலை அவர்கள் சென்றது தான் பேசு பொருளாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை அவர் தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தவிர்த்திருக்கலாம் இல்லை. அவங்க வந்தது மத்திய அமைச்சரோடு வருகிறார்கள். அவரை சென்று அழைத்து கொண்டு நேரடியாக அரங்கத்திற்கு வர வேண்டும், அவருடன் வர வேண்டும் என்ற சூழ்நிலை. அங்கே வந்த பொழுது ஏன் நீங்கள் மட்டும் இருக்கீங்க, நீங்களும் வாங்கன்னு அவர் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இவங்க விரும்பி அங்கே சென்றார்களா, வாய்ப்பு கிடைக்கும் என்று சென்றார்களா, நம்ம சிந்திக்க வேண்டாம். ஒரு மூத்த தலைவர் வந்து வாங்க நம்மளும் போகலாமே அப்படின்னு கூப்பிடும்போது அது தவிர்க்க முடியாது. அந்த நேரத்தில் அவர்களுடன் சென்றிருப்பார்கள். இது ஒரு தவறான கருத்தாக பார்க்க வேண்டாம். பொதுவாக இறந்தவங்களுக்கு இலக்கணம் பார்க்கக்கூடாது. மறைந்த தலைவர்களுடைய செயல்களை சுட்டி காட்டுவதோ, மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுவதை தவறு என்று நினைப்பதோ தவறு.
இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு நம்ம அந்த சமாதியில் அவர் வந்து அந்த விஷுவல் பார்க்கும்போது கனிமொழி அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறாரு, அவரை முன்னாடி கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் ஒரு தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அதிமுகவோட திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகவே நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கே வந்து நீங்கள் போகணும்னு மத்திய அரசு சொல்லும்போது ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளானாரோ? இல்லை, இதில் ஒரு தர்ம சங்கடம் இல்லை. நம்ம தலைவர் எப்பவும் பெருந்தன்மையோடு நம்ம பின்னாடி நிற்போம்னு நிற்கிறாங்க. அவர் ஒரு அந்த அமைச்சர் வந்திருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய பிரதான கட்சி, அகில இந்தியாவை ஆளுகிற கட்சி. அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக தலைவரும் மாண்புமிகு அமைச்சரும் வந்திருக்கிறாங்க. அவங்கள முன்னாடி கூப்பிடணும் அப்படிங்கிறது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. தலைவர் அவர்கள் பின்னாடி நின்றது அவர்கள் விழா, அவர்கள் எல்லாம் நிற்கட்டுமே, அவருடைய நினைவிடத்திற்கு முதலமைச்சர் கூட சக அமைச்சர்கள், எம்பிக்கள்லாம், எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு ஒதுங்கின்றது தலைவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. இதில் அவர் அழைக்கும் போது அவர் வந்து நிற்க வேண்டிய அங்கே கட்டாய சூழல் ஏற்படுகிறது. அதை மறுத்து இல்லை நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு தலைவர்களுடைய நிலைப்பாட்டில் இல்லை. அது சாதாரணமாக நம்ம விமர்சிப்பது, பேசுவது எல்லாருக்குமே இயல்பு தான். அங்கே நடந்தது ஒரு அரசு விழா, மறைந்த தலைவருக்கான மரியாதை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்குது. இத்தனை நாள் வந்து திமுக எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களே பார்த்தீங்களா பாஜக கூட வந்து கள்ள தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான வார்த்தையை தான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு கலைஞருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக இது கள்ள உறவு, நல்ல உறவுங்கிறதெல்லாம் என்ன அடிப்படையில் பேசுகிறாருன்னு புரியல. இப்போ அவருக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு திமுக சொல்லிகிட்டு இருந்தது. இன்றைக்கி என்னடான்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2 பேருமே அரசியல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 2 பேருமே அரசியலுக்காக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு நாள் நிகழ்ச்சியில் அன்னைக்கு பேச வேண்டியதை முடிஞ்சு போச்சு. அப்போ இன்றைக்கி என்னப்பா சீனு, இன்றைக்கி இந்த டைலாக்கை பேசுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தலைவர்கள் மாறிட்டாங்க. இன்றைக்கி ஏன் அங்கே போனாங்க? ராஜ்நாத் சிங் போன்ற பெரிய தலைவர்கள் வரும்போது போகணுங்கிற கட்டாயம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு நாணயம் வெளியிடுவதில் மத்திய அரசு தொடர்புடைய அவங்க தான் வெளியிட முடியும். அந்த விழாவுக்கு ஒரு மூத்த தலைவரை கூப்பிடுங்கும் போது அவங்க வர்றாங்க, வந்து கலந்துக்கிறாங்க. இன்றைக்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று அவருக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப கடுமையாலாம் பேசியிருக்கிறார். அந்த மாதிரி நம்ம சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இப்படி ஒரு பேச்சுக்களை எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் பண்பு கருதி இதெல்லாம் தவிர்க்கணும். அவங்க இன்றைக்கி நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மா புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நீங்கள் விழா எடுத்தாலும் நாங்கள் தான் முதலாக வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு இரங்கல் கூட்டமாவது நீங்கள் பெரிய அளவில் நடத்துனீங்களான்னு அவர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவர் தான். அவர் அரசியலில் அதிமுக ஒரு தேய்பிரை நிலவாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அவங்க திருப்பி எடுபடும், மக்கள்கிட்ட போய் சேருவாங்க, மக்கள்கிட்ட செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. அதனால் அவங்க எது வேணாலும் பேசுவாங்க. பாஜகவை குறை சொல்வதை மக்கள் விரும்ப மாட்டாங்க. பாஜகவினுடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் ஆட்சி நடத்தி இருக்க முடியாதுன்னு மற்றவங்களாம் சொல்கிறாங்க. பாஜக என்றைக்குமே சொன்னதில்லை, பொதுமக்கள் சொல்கிறாங்க. அந்த புரட்சி தலைவருடைய மறைவிற்கு பிறகு அவர்கள் ஆட்சி தொடர்ந்ததற்கு மத்திய அரசு பாஜக காரணம் என்று பாஜக என்றைக்குமே சொன்னதில்லை, பொதுமக்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மத்திய அரசினுடைய உதவி தேவை, அவருடைய அரவணைப்பு தேவை என்ற பொழுதெல்லாம் எதையுமே பேசாதவர்கள், எந்த பிரச்சனையும் எழுப்பாதவர்கள் ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் பாஜகவை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் அவர்கள் இதுபோன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இவர்கள் பேசுகிறத மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 சீட் கொடுத்தாங்க, வாங்கிட்டு நின்னோம். நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், நமக்கு தேவையில்லை. நம்ம சக்தி, நம்ம கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், பாஜகனுடைய உழைக்கக்கூடிய மக்கள், ஆதரவு தரக்கூடிய மக்கள்லாம் காத்திருக்காங்க. நம்ம ஏன் ஒரு கட்சியோட கூட்டணியில் போய் ஒரு பெரிய கட்சி கீழே போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைப்போம் என்ற அடிப்படையில் கூட்டணி வச்சோம். இன்றைக்கு தலைநிமிர்ந்து நிற்கிறோம். இடங்கள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஏறத்தாழ 11.28% ஓட்டுக்களை பெற்றிருக்கிறோம். அது என்ன, நம்ம போட்டியிட்ட இடங்கள் மட்டும்தான். அதுலேயும் இப்போ கொங்கு மண்டலம், தென் மண்டலம், சென்னை மண்டலம் பகுதியிலெல்லாம் 20லிருந்து 26%, 31% வாக்கு பெற்றிருக்கோன்னா இது மிகப்பெரிய வளர்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அடிக்கடி ஒரு கணக்கு சொல்கிறார். இல்லை, நாங்கள் எங்கள் ஓட்டே குறையலை, நாங்கள் 2% எங்களுக்கு கூடியிருக்கு. சரி, எப்படா கூடியிருக்கு, இவர் என்னடா இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா, போன நாடாளுமன்ற தேர்தலில்
20 சீட்டில் போட்டிக்கிட்டு 19% ஓட்டு வாங்கினார். இப்போ 35 சீட்டில் போட்டிக்கிட்டு 21% வாங்கியிருக்கார். எது பெருசுன்னு அவருக்கே புரியுதா புரியலன்னு தெரியல. ஏறத்தாழ என்னுடைய கணக்குப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 8% ஓட்டுகளை இழந்திருக்கிறது. 8% இழந்திருக்கு. நீங்கள் இப்போ உட்காந்துருக்க இந்த தென்சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பெற்ற ஓட்டுக்களை விட 1,20,000 ஓட்டுக்கள் ஜெயவர்தன் கம்மியாக பெற்றிருக்கிறார். இதான் நிலைமை ஆக்சுவல். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஆஃபீஸ் இருக்கிற இந்த வேளச்சேரியில் நம்ம 52,000 ஓட்டு பாஜக பெற்றிருக்கிறது. அவர்கள் 20,000 ஓட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில். ஏறத்தாழ 81 சட்டமன்ற தொகுதியில் பாஜக 2வது இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 3வது இருக்கிறது. இதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் அப்போ வாங்கின ஓட்டை விட 2% கூட வாங்கியிருக்கோம்னு சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஒரு கணக்கை அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்வது வேடிக்கையானது. அதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கு தலை வலிக்குது. ஏன்னா திமுக 5 வருஷம் இருக்கும், எல்லா அண்ணா திமுக நிர்வாகிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பரவாயில்லடா 5 வருஷம் அவங்க ஆட்சி நடத்திட்டு போகிறாங்க, அடுத்தது நம்ம தான். அதே மாதிரி அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க, திமுக கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எப்பவும் போல் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க, போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி இருப்பாங்கன்னா, அடுத்த 5 வருஷம் நம்ம தான். அப்போ இதே மாதிரியே 57 வருஷமாக மாறி மாறி ஆட்சி நடத்தியிருக்கோம் அப்படின்னு இவங்க கனவுல கற்பனையில் வாழ்ந்த அந்த திராவிட கோட்டை இன்றைக்கு சிதறி இருக்கிறது. இன்றைக்கு திமுகவுக்கு அடுத்து அதிமுக வருங்கிற நிலைமை இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்றுக் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் வலிமையாக அப்படி எழுந்து நிற்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை, என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. எனக்கு வந்த தகவல் படி அதிகமானவர்கள் எடப்பாடி அவர்கள் செய்த ஆய்வில் பேசும்போது நீங்கள் ஏன் பாஜக கூட்டணி விட்டுனீங்கன்னு தான் பேசியிருக்காங்க. ஆனால் வெளியில் இவங்க என்ன பாஜகவுடன் உறவில்லை என்று சொல்லி திரும்பி மந்திரம் ஓதுற மாதிரி ஓதி கடைசியில் கதவுகள் மூடி இருக்கிறது, ஜன்னல்கள் மூடி இருக்கிறது எல்லாம் சொன்னாங்க. இப்போ யார் மூடிட்டா? மக்கள் அவர்களுக்கு கதவுகளை மூடி இருக்கிறார்கள். இன்னும் கூட அவங்க தெளிவு பெறாமல் மறுபடியும் இப்படி பேசிக்கிட்டு இருப்பது திமுகவினுடைய அராஜக அநீதி தவறான லஞ்ச ஊழல் ஆட்சியை எதிர்த்து பேச வேண்டியவர்கள் பாஜக மேலேயே குறி வச்சு பேசுகிறது தவறு. அது மக்களுக்கான கட்சியாக அதிமுக இனிமேல் பார்க்கப்படாது. அவங்க திருந்தணும். இப்போ திமுக கூட்டணியை தமிழக பாஜக கடுமையாக எதிர்த்துட்டு வரீங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணீங்க. பட் மத்திய தலைமை திமுகவுடைய கூட்டணி விரும்புதோ? ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதிமுக வேணான்னு சொன்னப்போவும் அண்ணாமலை அவர்கள் மீது தான் அதிமுக குற்றச்சாட்டு வச்சாங்க, இவருடைய தலைமை தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மத்திய தலைமை அதிமுகவுடைய கூட்டணியை விரும்பிச்சு அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த ஒரு விழாவும் நடத்துகிறாங்க. மாநில பாஜக விரும்பினாலும் மத்திய பாஜக இந்த திமுக கூட்டணியை விரும்புதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒரு நிகழ்வுங்க. இன்றைக்கு ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்கு பிரதமர் வர்றாரு, மாநிலத்தில் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்கு பிரதமர் வர்றாரு. அப்போல்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவர் வரும்போதெல்லாம் முதலமைச்சர் கூட இருக்காங்க, விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் கூட இருக்காங்க, ஒலிம்பியாட் போட்டியில் கூட இருக்காங்க, பாராட்டுறாங்க, பேசுகிறாங்க, கிளம்புறாங்க. நேரு ஸ்டேடியம் விழாவில் பிரதமர் கூட இருக்கார். அதே பிரதமர் தனியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் யாரை கண்டிக்க வேண்டும்? மாநில அரசினுடைய அநீதிகளை, ஊழலை கண்டித்து தானே பேசுகிறாரு. அப்போ அந்த மாதிரி வித்தியாசமாக பாருங்கள். ஒரு விழாவுக்கு வந்தோடனே பாஜக விரும்புகிறது, இப்போ என்னங்க விரும்ப முடியும்? இத்தனை வருஷமாக தொடர்ந்து எதிர்த்துட்டு இருந்த ஒரு தலைவரை இப்போ அவர் இந்தியாவில் ஒரு தன்னிகரற்ற தலைவர் அப்படின்னு எல்லாருமே பிரதமர் மோடி முதற்கொண்டு பாராட்டி பேசும்போது அந்த சந்தேகம் வரதான் சார். பிரதமருடைய பண்பு சார், எல்லா தலைவர்களையுமே அவர் தேர்தலுக்கு இப்போ கூட சொல்லியிருக்கிறார், தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக தான் நடந்துக்குவோம், கடுமையாக பேசுவோம், தேர்தல் முடிவு எங்களுடைய நட்பு வேறு மாதிரி இருக்கும் சொன்னாரா? சொல்லலையா? தேர்தல் பிரச்சாரத்தில் கடைசியில் பேட்டியில் பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். ஏறத்தாழ 83 பத்திரிகை பேட்டிகள் கொடுத்தார். அதிலெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு மூத்த தலைவரை அவர் பாராட்டுவது, அவரை பேசுவது, அவரை அவருடைய உயர்ந்த நல்ல எண்ணங்களையும் அவருடைய உயர்ந்த நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல கொள்கைகளையும் பாராட்டுவது தப்பு கிடையாதுல்ல. நீங்கள் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, எல்லா மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியேற்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தாருன்னா அது உண்மை தானே. எல்லா மாநிலத்தில் இருக்க ஆட்சியும் மக்களாட்சி தானே. அப்படி நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிடுவோம். நான் முதல்ல சொன்னது தான், அரசு விழாக்களுக்கு வரும்போது முதலமைச்சரும் பிரதமரும் ஒன்றா கலந்துக்கிறாங்க, ஒன்றா பேசுகிறாங்க, கை கொடுக்குறாங்க, சால்வை போடுறாங்க, பாராட்டப்படுறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அதே பிரதமர் விமர்சிக்கிறாரு, அதே முதலமைச்சர் பாரத பிரதமர் விமர்சிக்கிறாரு. தேர்தல் வேறு, அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு வேறு, அரசுகளுடைய நிலைப்பாடு வேறு. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு இந்நாள் பிரதமர் பாராட்டு தெரிவிக்கிறார். அதை அப்படி தான் பார்க்கணும், அதுதான் நாகரிகம்.
நேற்று நடந்த பிரஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ள உறவு வச்சிருக்கோம்னு சொல்கிறாரு, நாங்கள் என்ன தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில சாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தில் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதே அண்ணாமலை அவர்கள் முல்லைப் பெரியார் விஷயத்தில் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கள்ள தொடர்பு இருக்கான்னு பேசினார். அப்போ அது மட்டும் கரெக்டாக இருந்துருமா? இல்லைங்க, நீங்கள் முல்லைப் பெரியாறு அணை வந்து நம்மளுடைய உரிமைங்க. இந்த முல்லைப் பெரியாறு அணை கட்டியதே கேரளாவுக்காக அல்ல. அதை முதல்ல மக்கள் பேசு தமிழா மூலம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முல்லைப் பெரியாறு அணை கட்டக்கூடிய நோக்கம் எதனால் வந்தது? இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு பஞ்சம் நிலவியது. மழை பொய்த்த காலங்களில் மிகப்பெரிய பஞ்சம் நிலவியது. அன்றைக்கு இருக்கிற அதிகாரி பென்னிக்குயிக் அவர்கள் இதுக்கு ஒரு தீர்வு காண முயற்சித்தார். அப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கடைசி பகுதியில் பெய்கிற மழைகள் எல்லாம் கேரளாவுக்கு வீணாக செல்கிறது. இதை தடுத்து அந்த தண்ணியை தேக்கி வைத்து தமிழகம் பக்கம் திருப்பி இந்த 5 மாவட்ட பகுதிகளை நாம் செழிப்பாக்க முடியுமா? இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்போ என்னாச்சு? இந்த அணை கட்டுவது தமிழகத்திற்காக ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அன்னைக்கு இருக்கிற திருவாங்கூர், அங்கே இருக்கிற சமஸ்தானம், இங்கே இருக்கிற சென்னை ராஜதானியும், இங்கே இருக்கிற வெள்ளைக்காரர் அந்த அதிகாரிகளும் ஒப்பந்தம் போட்டு கட்டப்பட்ட அணை. இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அணை கட்டியதே தமிழகத்திற்காக. நம்பர் 1. கட்டிய போதே அவருக்கு ஏற்பட்டது பல்வேறு சரத்துக்களில் 2 பேரும் சேர்ந்து பராமரிக்கிறது. பல கருத்துக்கள் அதில் இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது. இடையில அணையில் கசிவு இருக்குது, அது இருக்குது, உங்கள் அதிகாரிகள் விட மாட்டோம், அப்படி இப்படி சின்ன சின்ன பிரச்சனை வந்ததெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய், சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து இந்த அணையினுடைய அந்த பலம் எப்படி இருக்கிறது, அது எங்கேயாவது பலவீனமாக இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ச்சியெலாம் செய்யப்பட்டு அங்கே இருக்கிற உச்சநீதிமன்ற கமிட்டி வந்து பார்வையிட்டு எல்லாமே நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த கசிவு என்பது சாதாரணமாக எல்லா அணைக்கட்டுகளும் வரக்கூடிய கசிவு தான், இதனால் எந்த அணைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்ற பிறகுதான் அணையினுடைய உயரத்தை 152 அடியாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டியது. முழு கொள்ளளவும் வந்தால் கூட அணைக்கு பாதிப்பில்லைன்னு வந்தாங்க. அந்த தடுப்பணை இருந்தால் தான், அங்கே தடுப்பணை இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா அணைக்கட்டுலையும் இன்றைக்கி மேட்டூர் அணை தண்ணீர் திறந்து விடப்படுகிறது, வைகை அணை தண்ணீர் திறந்து விடப்படுகிறது, கேஆர்பி அணை தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. எல்லா அணைக்கட்டுலையும் தண்ணீரை திறந்து விடுவாங்க. அந்த சட்டரெல்லாம் ஓப்பன் பண்ணால் தண்ணி வெளியே வரும். ஆனால் நம்ம முல்லைப்பெரியாறு அணையில் மட்டும் தண்ணியை தேக்கி வைத்தால்தான் தண்ணீர் வரும், திறந்து விட்டால் தண்ணீர் வராது. சரி, முழுமையாக நிறைஞ்சிட்டா தண்ணி எப்படி வெளியே போகும்? அதற்கு பேபி அணைக்கட்டுன்னு சைடில் கட்டியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அணை எவரோட தண்ணி தேக்கி வைக்கணுமோ அது வரைக்கும் அந்த ஷட்டர் திறக்க முடியாது. அதற்கு மேலே போனால் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகும். அதுதான் பேபி டேம்னு சொல்லுவாங்க. நமக்கு 115 அடிக்கு மேலே தண்ணி தேக்கப்பட்டால் நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஏறத்தாழ அணைக்கட்டிலிருந்து பல நூறு மீட்டர்கள், கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி இருக்கிற நமது தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாதையில் தண்ணி வெளியிலே வரக்கூடிய அளவிற்கு வடிவமைக்கப்பட்டு ஒரு அற்புதமான திட்டம். உலகத்தில் பல நாடுகள் அது கிடையாது. அதை பென்னிக்குயிக் பண்ணியிருக்கிறார். இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கு புதுசாக முல்லை பெரியாறில் ஒரு அணை கட்டணுங்கிற பேச்சு எழுந்தால் அது தடுக்க வேண்டியது யார்? தமிழ்நாடு முதலமைச்சர். என்ற கேரள சகோதரர்களேன்னு அங்கே போய் பேசுகிறீங்கல்ல, அப்போ நேராக போய் பினராயி விஜயனை கூப்பிட்டு இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்கள் பேசணும். அவங்க பயப்படுறாங்க. நன்றி கூட நம்ம மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி கூட இது போன்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறதா நான் பத்திரிகையெல்லாம் பார்த்தேன். அணை உடைந்தால் யார் பொறுப்பு? அணை உடையாத அணையை உடையும் நம்மையா சொல்லணும்? நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. உலகம் பூரா அணைக்கட்டுகள் இருக்க. மேட்டூர் அணை உடைஞ்சா என்னாகும், கேஆர்பி அணை உடைஞ்சா என்னாகும்னு எல்லா அணைக்கும் இதே கேள்வி பொருந்தும்ல. அதை பராமரிக்கிற விதத்தில் பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. முல்லைப்பெரியாறு தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நமது உரிமை. பெரும்பாலான தமிழகத்தின் பகுதிகளில் பெய்கிற மழை தான் முல்லைப்பெரியாறு டேமுக்கு வந்து சேருது. இதில் எங்கள் தலைவர் சொன்னது தவறு இல்லை. கேரள முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் வேடிக்கை பார்க்காதீங்க. உங்களுடைய உறவு அரசியல் ரீதியாக வலுப்பெறணுங்கிறதுக்காக தமிழக மக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு எங்கள் தலைவர் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். அது வேறு, எடப்பாடி பேசுவது இது அப்பட்டமான அரசியலுக்காக அவர் பேசுகிறார்.
இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பாஜக எப்படி சார் நீங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க? ரொம்ப வருஷமா போராட்டம் நடக்குது. பல்வேறு கட்சிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ரொம்ப வருஷமா அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம்? நேத்து ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, காக்கா உட்காந்து பணம் போட விழுந்த கதையா இருக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றது. அவங்க எப்படி இதுக்கு கிரெடிட்ஸ் எடுக்க முடியும்னு கேட்குறேன். சார், அத்திக்கடவு அணுசத்துக்கு முதல்ல இருந்தே நம்ம குரல் கொடுக்குறோம்ல. ஏன் இது வந்து திமுக கொண்டு வந்த திட்டமா? அதிமுக கொண்டு வந்த திட்டமா? பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கொண்டு வந்து அடிக்கல் நாட்டின திட்டங்க. அவர் ஆட்சி மட்டும் இன்னொரு 10 வருஷம் தொடர்ந்து இருந்தால் 5 வருஷம் அந்த அவர் அடிக்கல் நாட்டின 5 வருஷத்துல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறி இருக்கும். அவர் ஆட்சி மாறின காலத்தினால இவங்க அதை பற்றிலாம் சிந்திக்காமல் அவங்களுடைய சுயநலத்திற்காக நடந்த ஆட்சியினால் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இவ்வளவு நாள் தாமதமாயிருக்கு. நம்ம குரல் கொடுத்துருக்கோம். ஏன் கடைசி முறை கூட எங்கள் தலைவர் ஆகஸ்ட் 20 தொடர் உண்ணாவிரதம் நடக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் விரைவில் எல்லாத்தையும் பண்ண போகிறோம், இப்போ ஆரம்பிக்க போகிறோம்னா ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம தானே எதிர்பார்க்குறோம். சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சிகளின் கடமை தானே. அது எதிர்க்கட்சியின் கடமை. ஏங்க ஜல்லிக்கட்டு குழி தோண்டி புதைச்சது யார்? திமுகவும் காங்கிரஸ். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய மறந்துடுறாங்க. கரடி சிங்கம் புலி பட்டியலில் நம்ம ஊர் காளமாட்டையும் கொண்டு சேர்க்குறான். வேடிக்கை பாருங்கள். வீடு வீடுக்கு சிங்கம் புலி கரடி வளர்த்துட்ருக்கோமா? ஆனால் காளை மாடை நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை மாதிரி வளர்த்துட்ருக்கோம். அந்த காளை மாட்டை போய் சிங்கம் புலி கரடியில் சேர்த்து எப்படி அந்த வனவிலங்குகளை காட்சிப்படுத்த முடியாதோ காளை மாட்டையும் காட்சிப்படுத்த முடியாதுன்னு சட்டம் கொண்டு வர்றாங்க. யார்? ஜெயராம் ரமேஷ், திமுக காரங்க ஓட்டு போடுறாங்க. அந்த மசோதா நிறைவேறுது. ஜல்லிக்கட்டுக்கு குழி தோண்டி புதைச்சாச்சு. இனிமேல் வரவே கூடாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அப்பப்போ ஒரு உத்தரவு கொடுக்குது, இந்த வருஷம் நடத்திக்க, இந்த வருஷம் நடத்திக்க அப்படின்றத மாற்றுனது யார்? நம்ம தானே. தமிழ்நாடு அரசு ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு வேண்டி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 4 மணி நேரத்தில் 7 துறையை ஒன்றா உட்கார வச்சு அனுமதி கொடுத்தது யார்? ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? ஆனால் இன்றைக்கி திமுக என்ன பண்ணுது? அங்கே போய் உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டு மாடு பிடிக்கிறவங்களுக்கு பனியன் கொடுக்குறீங்க. யார் தீர்மானம் போட்டு காலி பண்ணிங்களே? ராகுல் காந்தி அவனியாபுரத்தில் வந்து காலை தொங்க போட்டு ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எவ்வளோ பெரிய மோசடி. அதே மாதிரி தாங்க இதுவும். அத்திக்கடவுல நம்ம சுட்டி காட்டுறோம், அது நடக்குது. அந்த அந்த நன்மை, அந்த நடக்கக்கூடிய பிரதிபலன் எல்லாருக்கும் தான் சாரும், பாஜகவுக்கும் தான் சாரும். மேகதாது அணை கட்டுவேன்னு இன்னைக்கு காங்கிரஸ் தலைகளை நிற்கிறாங்களே. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு? அப்படிலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. முதலமைச்சர் நன்றி சொன்னாரா? ஆனால் மேகதாது பிரச்சனை வந்தோன்னா முதல் தஞ்சாவூரில் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் 10,000 பேர் உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணோமே. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியுமா? மேகதாது அணை கட்டாததுக்கு கம்யூனிஸ்ட் தான் காரணம் சொல்லுவீங்களா? இல்லை திமுக தான் காரணம் சொல்லுவீங்களா? திமுக எந்த காலத்துலையும் காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா காவிரியினுடைய கிளை ஆறுகளில் குறுக்கே அணைக்கல்கள் கட்டும்போது வேடிக்கை பார்த்தது திமுக. அது தமிழக மக்களுக்கு என்னால் தெரியும். ஆட்சிக்கு வந்தால் ஒன்று செய்வாங்க, ஆட்சிக்கு வராட்டி ஒன்று செய்வாங்க. அன்றைக்கி இந்திரா காந்தி அவருடைய உதவி தேவை, அவருடைய கூட்டணி தேவை என்பதற்காக அன்றைக்கு கிளையாறுகளில் அணைக்கட்டுகள் கட்டும்போது நம்ம வேடிக்கை பார்த்தோம். இன்றைக்கி முதலமைச்சர்னா மேகதாவை பற்றி பேசலாம். இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டை பற்றி பேசலாம். ஆனால் இதுக்கெல்லாம் தடையாக இருந்தது யார்? இன்றைக்கி நம்ம போராடுறோம். தமிழக மக்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு போராடுகிற உண்மையை எந்த பிரதிபலனும் பார்க்காம செயல்படுற கட்சி தாங்க பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு கொலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா திமுக தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ எடுத்து மாநில தலைவர்கள் ட்வீட் போடுறாரு, இவருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிலாம் ட்வீட் போடுறீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ் வந்து பண மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு ட்வீட் மட்டும் வந்தது. அதை பற்றி எந்த பாஜக தலைவர்களுமே இது வரைக்கும் பேசலையே, அமைதி காக்குறாங்க. அதாவது தலைவர் முதலே சொல்லிட்டார், முதலீடு செய்த மக்களுக்கு அவர்கள் பணம் திரும்ப கிடைக்க வேண்டும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போச்சுலங்க. அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் நியாயமாக தவறா என்பதை அவர் நீதிமன்றத்தில் அவங்க எவ்வளோ பேர் முதலீடு பண்ணாங்க, எந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, எப்போ அது மெச்சூரிட்டி ஆகுது, எப்போ கொடுக்கணும், எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் யார் சொல்லணும்? தேவநாதன் யாதவ் சொல்லணும். அவங்க நீதிமன்றத்தில் சட்டப்படி அவர் செய்வார். அதுக்கு நம்ம போகலை, அது அவருடைய தனிப்பட்ட தொழில், அதுக்கு நம்ம போகலை. ஆனால் தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அவருடைய முதலீடு, பல பேர் வயதானவர்கள்லாம் முதலீடு செய்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. இன்றைக்கு மயிலை பகுதி மற்றும் பல்வேறு பகுதியில் இருக்கிற மக்கள் போட்டிருக்கவங்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் எப்பவும் அந்த மக்களுக்கு துணை நிற்போம். மற்றொரு பக்கம் அவர் மீது எழுப்பப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்கு சட்டப்படி அவர் பதில் சொல்லணும். அதை நிச்சயமாக அவர் செய்வார்.
அவர் வந்து புதிதவர் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக, பொதுமக்களுடைய ஒரு பிரதிநிதியாக வெளியில் இருக்கிறவர், அரசியலில் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கவர். நிச்சயமாக இதிலிருந்து அவர் வெளியில் வருவார். இந்த மக்களுக்கான முழு தொகையும் அவங்களுக்கு திரும்ப கிடைக்க அவர் ஏற்பாடு செய்வார். இதே மாதிரி தான் சார் ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கம். ஆனால் அதை பற்றி இன்னும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கோம் பாஜக சார்பில். ஜாஃபர் சாதிக் வழக்கு என்ன? அவரும் முதல்வர் கூடயும் உதயநிதி அவர்கள் கூடயும் ஃபோட்டோ எடுத்தாருன்னு சொல்லி தான் நீங்கள் தொடர்ச்சியாக அது வரைக்கும் பேசிகிட்டே இருக்கீங்க. அவருடைய வழக்கு அவர் பார்த்துட்டு போவாங்க. இது வேற வெளிப்படையான தொழில் நடந்தது. பல்வேறு நிதி நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலை ஏற்படுறதை நாம் பார்க்குறோம். திரும்ப கொடுக்கணும். அதுக்கு நீதிமன்றம் பல வழிகாட்டுதல் இருக்குது. ஜாஃபர் சாதிக்குங்கிறது இன்றைக்கு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய போதைப்பொருள் கடத்துறதை இதையும் நீங்கள் ஒன்றா பேசாதீங்க. அந்த போதைப்பொருள் கடத்தினவர் அவருடைய தம்பி 4 தினங்களுக்கு முன்பு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. எங்கள் அண்ணன் சொல்லி தான் நாங்கள் போதைப்பொருள் கடத்துகிறோம். ஒரு கன்சைன்மெண்ட் பிடிபட்டது. ஆனால் எத்தனை வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை 1000 கோடி இதில் கைமாறி இருக்கு, யாருடைய தொடர்புகள்லாம் இது இருக்குங்கிறது முழுமையாக விசாரித்து வரும்போது தான் தெரியும். அவருடைய துணைவியாருக்கும் நமக்கு இன்றைக்கு விசாரணை வளையத்தில் இருக்காங்க. அவர் தம்பியும் விசாரணை வளையத்தில் இருக்காங்க. இன்னும் எத்தனை இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு தானே பிடிபட்டார் அவர் பிரதர். 70 கோடி ரூபா சரக்கு. அப்போ ஜாஃபர் சாதிக் அரசான பிறகும் இந்த தொழில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதான்னு அர்த்தம். அதை இதையும் ஒன்று சேர்க்காதீங்க. அது ஒரு சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு மோசமான போதைப் பொருள் கடத்தல் என்பது மோசமான ஒரு தொழில். அது வந்து இன்றைக்கு இளைஞர்களை பல நாடுகளை சீரழிக்கிற விஷயம். அதுக்கு இதுக்கும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம். தேவநாதன் அவர்கள் நிச்சயமாக அவர் நிறுவனத்தில் முதலீடு செய்த அத்தனை பேருக்கும் அவருடைய முதலீட்டு தொகை திருப்பி கொடுக்க ஏற்பாடு செய்வார் என்று நம்ம நம்புவோம். சட்டப்படி அவர் மீது எழுந்திருக்கும் குற்றச்சாட்டை அவர் சந்தித்தே ஆக வேண்டும். நம்மளுடைய முதல் கோரிக்கை மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது, முதலீட்டாளர்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பணம் கிடைக்க நாம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. சுதந்திர தின உரையினப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கை கடைசியில் ஒதுக்கப்பட்டது. அந்த ஹாக்கி பிளேயர்ஸுக்கெல்லாம் பின்னாடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஏன் சார் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாடியிலேயே ஒதுக்கியிருக்கலாம், எதுக்கு பின்னாடி தள்ளி தான் அவர் ஒதுக்கணுமா? இல்லை, அது நம்ம இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஒதுக்குவாங்க எதிர்க்கட்சி தலைவருங்கிறது நம்ம பார்க்குறதே கிடையாது. அன்னன்னைக்கு எழுகிற பிரச்சனையே பேசுகிறோம். அது அந்த மரபுப்படி புரோட்டோக்கால் படி அவங்க இருப்பாங்க. அவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், எந்த தலைவராக இருக்கட்டும், புரோட்டோக்கால் படி எங்கே அமர வைக்கப்படுமோ அங்கே அமரைக்கு வச்சுப்பாங்க. அது ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும். இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து அவர் வெளியே போயிட மாட்டாரா? வரம்புக்கு எதிராக ஏற்கனவே இப்படிலாம் அவமரியாதை பண்ணணும்னு போயிருக்க மாட்டாரா? அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அங்கே அமர்ந்திருக்கிறார். நிறைய விஷயங்களை காங்கிரஸ் போய் சொல்லும். இன்றைக்கி கூட நேரடி நியமனங்கள், மத்திய இணைச் செயலாளர், துணைச் செயலாளர் நேரடி நியமனங்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் முதல் 2005 ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் அடிப்படையில் எப்படிலாம் நியமனம் பண்ணணும், பல்வேறு துறைகளில் கீழேருந்து வேலை செஞ்சு மேலே வரக்கூடியவங்க ஜாதி அடிப்படையில், இடஒதுக்கீடு அடிப்படையில் பார்க்கும்போது பல அறிவுஜீவிகளை நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய நிபுணராக இருப்பார். அவர் இந்தியாவுக்கு இந்த ஆண்டு வந்து நாங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு யோசனையில் உட்காந்துருப்பார். அவரை வந்து ஒரு நீதித்துறையில் ஒரு உதவியாளரை நியமித்தா அவருடைய திறமையும் நம் நாட்டு மக்களுக்கு பயன்படும், நம்ம துறைகள் வளர்ச்சிக்கு பயன்படுங்கும் போது அப்படிப்பட்டவங்களை இணை துணை செயலாளர்களாக நியமிக்கலாங்கிறது யார் எடுத்த கொள்கை முடிவு? காங்கிரஸ் எடுத்த கொள்கை முடிவு. அதை இன்றைக்கி ராகுல் காந்தி எதுக்குறாரு, மல்லிகார்ஜுன கார்கே எதுக்குறாரு. அந்த மாதிரி தான் அவர் எந்த இடத்துல உட்கார வைக்கணுங்கிறது புரோட்டோக்கால் உங்களுக்கு எனக்கும் தெரியாது, உண்மையிலே தெரியாது. அது இனிமேல் நீங்கள் சொன்ன பிறகு வேணால் நான் உள்ளே போய் பார்க்கணும். போன முறை எதிர்க்கட்சி தலைவர் எங்கே உட்காந்துருந்தார், இந்த முறை எங்கே உட்காந்துருக்காரு. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுகிறாங்க. தேநீர் விருந்து, ஆளுநருடைய தேநீர் விருந்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, இது ஒரு அரசியல் மாண்பு வந்து காக்கணும், நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு அறிக்கையிலே சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் திமுக வந்து முதல்வர் திடீர்னு காலையில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏவாவேல் அவர்கள் பேசுகிறாரு, ஹெச் ராஜா முதல்வர் கூட போய் பேசுகிறாங்க. இதுவும் ஒரு புதுசாக இருக்கே சார், இதுவும் ஒரு கூட்டணிக்கான இண்டிகேஷனாக பார்க்கலாமா? இது எப்படி? இல்லை சார். திமுக வந்து கவர்னருடைய பர்சனல் ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போகலை அப்படின்னா அவருடைய இஷ்டம். ஒரு தங்கத்தன்னரசு சொல்லியிருந்தார், நாங்கள் தமிழ்நாடு அரசு, திமுக இல்லை, தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சர்கள் போகிறாங்க. கவர்னருங்கிற முறையில் சுதந்திர தின விழா நடக்குது. அன்றைக்கு திமுக, பாஜக, அதிமுக, தேமுதிக எல்லா கட்சிகளும் தான் கலந்துக்கிட்டாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வரலன்னு நினைக்கிறேன். எல்லா பிரதான கட்சிகளும் அங்கே கலந்துக்கிட்டாங்க. ஒரு சுதந்திர தின விழாவில் கூட அரசியல் பார்க்கணுமா?
இல்ல, அதான் அதெல்லாம் வரமாட்டேன், பாஜக நீ எனக்கு சொன்ன சாக்லேட் தரல அதனால உன் வீட்டுக்கு வரமாட்டேன், சின்ன பிள்ளைங்க விளையாடுற இல்ல மாதிரி. சார், பாஜக சொன்ன உடனே திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க இல்ல அப்படின்னு அப்படி பேசுனாங்க. இல்ல, அது கவர்னருக்கும் அவங்களுக்குமான உறவு. நம்ம சொல்லி அதை பேசுற மாதிரி இருக்காது, கண்டிப்பா இருக்க முடியாது. அப்படி தவறான கருத்துக்களை சொல்றாங்க. தலைவர் பொதுவான அடிப்படையில தன் கருத்தை தெரிவிச்சிருப்பார். இதெல்லாம் புறக்கணிச்சா அவர் அரசியல் பண்ணணும். தமிழ்நாட்டுல எவ்வளவோ அரசியல் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நேற்றைக்கு கூட தஞ்சையில் 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம். எவ்வளோ ஆமா. பெரிய கொடுமை. ஒருத்த நாடு. நம்ம எங்கே இருக்கோம்? ஒரு என்சிசி கேம்பு போலியா நடத்தப்பட்டு ஒரு சிறுமி சீரழிவுக்கு ஆளாக்கப்படுகிறது எவ்வளோ பெரிய கொடுமை. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில்? படுகொலை சம்பவங்கள் தொடருது. ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு இது வரைக்கும் 19 கொலை நடந்திருக்கு. அப்போ இதை வச்சு அரசியல் பண்ணுங்க. இங்கே டீ குடிக்க போகலாமா, தேநீர் விருந்துக்கு போக வேண்டாமா? இது ஒரு அரசியலா? இந்த மாதிரி சமூகத்துக்கு ஏற்படுற சீரழிவுகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு குறைவுகள், எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து என்சிசி போலி என்சிசி கேம்ப் பண்ணலாம்? உயர்கல்வித்துறைக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், மாணவர்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் பல பல்கலைக்கழகத்தில் நம்ம சம்பளம் கொடுக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. துணைவேந்தர்கள் நியமனம் பாதிக்கப்படுகிறது. உயர் மருத்துவங்கிறீங்க, பல மருத்துவக் கல்லூரிகள் டீன் கிடையாது. 13 மருத்துவக் கல்லூரிகள் டீன் கிடையாது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மாவட்ட அளவில், ஏன் திருச்சி, மதுரை போன்ற பெரிய பெரிய மருத்துவமனைகள் கூட இல்லை. இதான் இதை எடுத்து நம்ம அரசியல் பண்ணி இதை பற்றி பேசணும். இந்த தேநீர் விருந்து வரலாமா, நானே வீட்டுக்கு வரலாமா, போகலாமா, இது நியாயமா, 2 கள்ள உறவா? இதுதான் அரசியலா? இதிலிருந்து அப்பாற்பட்டவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை. அதான் ஒரு சிறப்பான கருத்துக்களை வெளியிட்டார். ஓகே சார். இப்போ இந்த மாதம் எண்டுலேயோ இல்லை அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயோ லண்டன் போகிறார் உங்களுடைய அண்ணாமலை அவர்கள். நீங்கள் பொதுக்கூட்டமும் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அவருடைய லண்டன் பயணத்திற்கு அப்புறம் பாஜகனுடைய திட்டம் என்னவா இருக்கும், எப்படி நீங்கள் அரசியல் பண்ணலாம் அப்படின்றீங்க? ஆகஸ்ட் 25 வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். தலைவர் 28ஆம் தேதி ஊருக்கு போகும்போது அவருக்கும் உற்சாகமாக இருக்கணும். அவர் உரையை கேட்டு சென்னையில் இருக்க நிர்வாகிகளுக்கும் ஒரு உற்சாகம், உத்வேகம் வரணுங்கிற அடிப்படையில் அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அந்த கூட்டத்தை ஒரு மாநாடுமாக நடத்தணுங்கிற ஆசையில் இங்கே இருக்கிற எல்லா நிர்வாகிகளும், தலைமை நிர்வாகிகளும், மாவட்ட தலைவர்களும் சென்னை மட்டும்தான் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அதில் திட்டமிட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். அவர் போனாலும் இங்கே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஓகே. டெய்லி அங்கேருந்து செய்தி அனுப்ப போகிறாரு, சந்திக்க போகிறாரு, பேச போகிறாரு, பிரச்சனைகள்லாம் நிர்வாகிகளை கூப்பிட போகிறாரு. இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன வேணாலும் செய்யலாம். சந்திரமண்டலத்தில் இருந்து கூட நம்ம இங்கே கட்சியை தலைமை பண்போடு அவர் நடத்த முடியும். கொரோனா காலத்தில் பாரத பிரதமர் மக்களுக்கு 2 ஆண்டுகள் எப்படி வழிகாட்டினார்? எந்த போக்குவரத்து இல்லாமல் வீடுகளில் முடங்கி இருந்தவங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டி பாரத பிரதமர் வழிகாட்டலையா? அது மாதிரி தலைவர் நிச்சயமாக வழிகாட்டுவார். ஏற்கனவே திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் பக்கா கைடன்ஸ் கொடுத்துருக்கிறார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நிர்வாகிகளும், மாவட்ட நிர்வாகிகளும், மண்டல தலைவர்களும் ரொம்ப உற்சாகமாக திருப்பூர்லேருந்து வந்தாங்க. ஏற்கனவே இந்த 2-3 மாதம் இல்லை, 2026 வரைக்கும் என்ன செய்யணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கூட்டத்திலேயே நல்ல கருத்துக்களை பேசுவார், உற்சாகத்தை தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். மாநில தலைவர் சர்ச்சையெல்லாம் ஓஞ்சிருச்சா சார்? மாநில தலைவர் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன எனக்கு புரியல. மாற்றுறதுனா என்ன, தற்காலிகம்னா என்ன, அதெல்லாம் புரியல. இதெல்லாம் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. எல்லாரும் இந்த கருத்தை சொல்ல முடியாது. அவருடைய தலைமை பண்பு, அவருடைய அந்த வீர உரைகள், தெளிவான கருத்துக்கள் எல்லாத்தையும் பேசுகிறார். ஓகே. அரசியலும் பேசுகிறாரு, ஆன்மீகம் பேசுகிறாரு, அறிவியலும் பேசுகிறாரு, பொருளாதாரம் பேசுகிறாரு, நிதி மேலாண்மையை பற்றியும் பேசுகிறாரு, ஏழைகளை பற்றியும் பேசுகிறார். அவர் எங்கே படித்தார், என்ன படித்தாருங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஆனால் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு கிராமத்திலே படித்து, எந்த பெரிய ஆடம்பரம் நவீன கல்வியெல்லாம் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலில் ஒரு கிராமத்திலிருந்து வந்த மனுஷன். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பச்சை தமிழன் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர். இன்றைக்கும் அவருக்கு விவசாயம்னா ஆசைப்படுறேங்கிறார். எங்கே போனாலும் ஒரு வட்டம் இடையில ஊருக்கு போய் அப்பா அம்மா பார்க்குறாரு. அப்படி ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வந்த மனிதன் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வழிகாட்ட முடியும். தமிழ்நாடு மட்டுமா, பல மாநிலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி ஆல் இண்டியா ஸ்டாராக அவர் மாறி இருக்கிறார். அதனால் அவருடைய அந்த விஷயமே வேறு. அதில் மாற்றுறது, கீழ்த்துறது இதெல்லாங்கிறதெல்லாம் டெல்லி தலைவர்கள் வழிகாட்டுவாங்க. அதை நம்ம எல்லாருமே ஆளாளுக்கு பேசக்கூடாது. ஓகே சார், எங்களோட பல்வேறு கருத்தில் பயந்து பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.